வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சோலைத்தென்றல் கதை நேரம். வினோதினிக்கு கல்யாணமாகி 2 நாள் ஆச்சு. சாயங்காலம் ஒரு காஃபி போடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறா. அங்கே காஃபி தூள் இல்லை. அவள் புருஷன்கிட்ட காஃபி தூள் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, எனக்கு டீ தான் பிடிக்கும், டீ போடு, நீ இனிமே காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது, டீ தான் குடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். வினோதினிக்கு ஒன்றும் புரியலை. காஃபி குடிக்கணும் போல் இருக்குன்னு சொன்னால் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு டீ குடிச்சு பழக்கம் இல்லைங்க அப்படிங்கிறா. இனி நீ பழகிக்கணும், உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியெல்லாம் இங்கே இருக்க முடியாது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனி நான் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணணும், புரியுதா என்றான். என்னங்க இது, ஆஃபீஸ் மாதிரி பேசுகிறீங்க, இது வீடுங்க. இப்படியே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்கு. கடைசியில் சரிங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்லை, காஃபியை நம்ம மறந்துட வேண்டியதான் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானிச்சுட்டு அவள் ரூமுக்குள்ளே போயிடுறா. காஃபி ஒரு எமோஷன், ஒரு கம்பேனியன், அப்படி இப்படின்னு காலேஜில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதையும், அவங்க அம்மா வீட்டில் ஒரு பெரிய கலர்ஃபுல் கப்பில் காலையிலையும் மாலையிலையும் தழும்ப தழும்ப காஃபி குடிப்பதை ஒரு வரம்னு நினச்சி இத்தனை நாளாக ரசித்த நொடிகளையும் இழக்க போகிறோமே அப்படிங்கிற எண்ணமே அவளை பாடாப்படுத்துது. அந்த கப்பை கூட அவள் அவங்க அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா. இப்படி பழைய நினைவுகளோடு அவள் அசை போட்டுட்டு இருந்த நேரத்தில் அவள் கணவன் அதே கலர்ஃபுல் கப்போடு அவள் பக்கத்தில் வரான். அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், மனுஷன் மனசு மாறிட்டார் போல அப்படின்னு அந்த கப்பை வாங்கி ரசித்து ருசித்து குடிக்க ஆரம்பிக்கிறா. அதில் இருந்து டீ வாசனை வருது.